ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎஃப் டெட்டரி. என்னோட டெய்லி விளாக் உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். சரி வாங்க விளாக்ல போகலாம். Bye bye. சொல்றானா இல்லையா? அது ஒன்று மக்களே, மஷ்ரூம் பிரியாணி உடைய ஃப்ரைடே ஸ்பெஷல். காலை வணக்கம். காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. அது தரமாக இருக்கு மக்களே. ஆமாம், சைடு வந்தாச்சு. குட் மார்னிங். சீலிங் ஃப்ரேம் அடித்தாச்சு, சைடு போர்டு அடிச்சுட்டு. மக்களே, அடுத்த ஒர்க் வந்து விட்டது. என்னென்னா, எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணாலே டோர் வர இடம், விண்டோ வர இடம்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு கட்ட வைக்கணும். ஸோ இங்கே வந்து 8 அடிக்கு டோர் வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டுக்கு கட்ட வாங்க போகிறேன். அவனும் போயிட்டமும் என் போய் தனியாக வாங்கிட்டு வந்துடுவேன். அது வந்து 8 அடிக்கு வரும். அது கூட அப்படி இருக்கு ஆள் வேணும். 8 அடிக்கு மண்டியில் கட்டினோம்னா சம்பவம் ஆகி போயிடும். அதனால் போயிட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் கடையை எடுக்கிறதுக்கு. பார்ட்டிசிபேட் தான் மக்களே. கட்டையாக வாங்கியாச்சு. சாரம் சப்போர்ட்டுக்கு கட்டையை எடுத்தாச்சு. அடுத்தது பம்பு சைட். மக்களே, போர்ட் லேயிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். हाँ 1000 को ऊपर चला. First fall ceiling work. पहले पोड़ना तो वीडियो उठाना चाहिए. மக்களை போர்ட்லே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. Thank you. மக்களே, சமோசா. மக்களே, டீ டைம். ஆனியன் சமோசா. தேங்க்யூ மக்களே. சுட சுட டீ. மக்களே, டீ செம்ம சூடாக இருக்குது. நானும் ரூம் வச்சுட்டு இன்னும் மணி 12 ஆகுது. 12 கூட ஆகலை. சரியான ஹீட் இறங்குது. இருக்குது பயமாக இருக்குது. இந்த மதிய நேரம்லாம் உள்ள உட்கார முடியாது, அந்தளவுக்கு வெயில் அடிக்கும். ஷீட்டுக்காக வேணால் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் இதான். அது இல்லாமல் இது டாப் ஃப்ளோரில் இருக்குது. அதாவது 2வது ஃப்ளோரில் இருக்குது. ஹீட்டு தாங்கவே முடியாது, அந்தளவுக்கு ஹீட் அடிக்கும். சூடான இடத்துல உட்காந்து சூடாக டீ குடிக்கிறேன்.
குளிக்க கூட போடலப்பா வேர்ந்து வயல் மேலாம் காய்ச்சி பண்ண போகிறாங்க கூடி ஃப்ரைடே நாளைக்கு வந்து கிளம்பிடுவோம் இந்த நேரத்தில் போய் ரெடி ஆகிட்டு பள்ளிவாசல் போகணும். அதுக்கப்புறம் மதியம் நேரத்துக்கு அப்புறம் வந்தாகணும். ஏன்னா இங்கே வந்து நாளைக்கே கஸ்டமர் முடிச்சு கேட்டிருக்காரு. அதனால் நைட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க. நம்ம கைஸ்னாலும் கூட நானும் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். நாளைக்கு மதியம் கூட ஒர்க் முடிச்சாகணும். அதுதான் டாஸ்க்கு. நான் வீட்டுக்கு போய் பள்ளிக்கு போயிட்டு மறுபடியும் லஞ்ச் முடிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். கான்கிரீட் சீலிங்கில் பண்ணுறதுக்கும் ரூஃபிங் சீலில் பண்ணுறதுக்கு இந்த வித்தியாசம். இப்போ எட்ஜஸ்லாம் நிறைய இருக்குனால எல்லாம் கட் பண்ணி போகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதுதான் நம்ம கட் பண்ணி போட்டுருக்கோம். அது பாய் பாய் சரி நான் பார்க்கலாம். பேசப்படுவதை விரும்புவார்கள். College convenience. மக்களே சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. மக்களே ஹாவ் அ கிரேட் லன்ச். salam. Bye bro sir. Ini apa lagi dia apa kalau? Betul. கையில யார் பூச்சி வரைஞ்சிட்டு இருக்கா? பூச்சியா வாட்சா? என்ன சொல்ற? तो बता वाच யார் போட்டுட்டா? அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்லாம் टाटा बोल रे. மக்களே சைட் ரீச்டு ஆல்மோஸ்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. 7 சாய் மக்களே சீலிங் நம்ம மக்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கைஸ். பரவாயில்லையே சீலிங் ஆயிடுச்சு. பார்ட்டிஷன் மட்டும் பெண்டிங். ஹலோ மக்களே பிரீத்தம் இன்னைக்கு டான்ஸ் பண்ணலாங்களா? கற்றுக்கணும் மக்களே. நான் எகைன் டயட் இருக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து 6 hours டயட்டில் இருக்கும்போது கரெக்டாக உடம்புலாம் இழத்து இதானே அதெல்லாம் கொஞ்சம் விட்டனால மறுபடியும் ஷேப் வருது. அதையால் மறுபடியும் கடைப்பிடிக்கலான் இருக்கேன். வாய்ஸ் கடைப்பிடிச்சி ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆகலான் இருக்கேன். அதை ஆரம்பிக்கிற வேண்டியதான்.
ஏன்னா நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு இந்த 6 ஹவர்ஸ் டயட்டு. ரொம்பவே இழைச்சிட்டேன். இடையில ரொம்ப நாள் வச்சு பார்க்குறவங்களாம் ஷாக்கார அளவுக்கு உடம்பு இழைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் அதை ஃபார்ம் கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். ஓகே மக்களே, சைட்டோட ஒர்க்கு இன்னையோட டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நாளைக்கு வந்து கண்டிப்பாக போட்டோம். ஸோ இதோட இந்த ப்ளாக் முடியுது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஎஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.